சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ல நம்ம ஆல்ரெடி சைன் ரூலும் நெப்பியர்ஸ் ரூல் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம கொசைன் ரூல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் நான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, இல்லைன்னா வெர்டெக்ஸ் ஏ, வெர்டெக்ஸ் பி, வெர்டெக்ஸ் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெர்டெக்ஸ் ஏக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற லெங்த் வந்து இந்த லெங்த் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சைடு லெங்த் ஏ அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி ஏசி சைடு இருக்கு இல்லையா, வெர்டெக்ஸ் பிக்கு ஆப்போசிட் சைடை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெங்த் பின்னு எடுத்துக்கலாம். ஆப்போசிட் ஆஃப் வெர்டெக்ஸ் சி இருக்கிற சைடை வந்து லெங்த் ஸ்மால் லெட்டர் சி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ கொசைன் ரூல் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆங்கிள் ஏன்னு எடுத்துங்க, இந்த ஆங்கிள் பின்னு எடுத்துங்க, இந்த ஆங்கிள் சி எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நான் கொசைன் ரூல் ஃபார்முலா கொடுத்துட்டு அந்த ஃபார்முலா வந்து ப்ரூஃப் பண்றேன்ப்பா. சரிங்களா? கொசைன் ரூல் என்ன பாத்தீங்கன்னா, கொசைன் ஆஃப் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை 2bc. அடுத்து இதே மாதிரி அடுத்த ஃபார்முலா வந்து cos b, கொசைன் ஆஃப் b இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர். ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், மற்ற ஃபார்முலா எல்லாம் எழுதிடலாம். இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு இங்க மைனஸ் ஏ ஸ்கொயர் மாதிரி அந்த சைடுக்கு ஏ ஸ்கொயர் போட்டு மற்ற ரெண்டு சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டு டிவைட் பை இங்க எந்த சைடு மைனஸ் பண்ணிருக்குமோ அதை விட்டுட்டு மற்ற ரெண்டு சைட்ஸ்க்கு 2bc போட்டுக்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொசைன் ஆஃப் பிக்கு என்ன வரும் சொல்லுங்க, சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்க பி இருக்கிறதுனால ஆங்கிள் பிக்கு அந்த சைடு பி ஸ்கொயர் போட்டு டிவைட் பை இந்த பியை விட்டுட்டு இங்க சிஏ ரெண்டு 2ca அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்து வந்து கொசைன் ஆஃப் ஆங்கிள் சி அப்படி எழுதும் போது என்ன வரும் பாத்தீங்கன்னா, இங்க சி இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு போட்டுட்டு இந்த ஆங்கிள் சியோடது மைனஸ் சி ஸ்கொயர் போட்டுட்டு டிவைட் பை 2ab அப்படின்னு எழுதிக்கிங்கப்பா. இதுதான் கொசைன் ஆஃப் கொசைன் ரூல். அப்ப இந்த மூணு ஃபார்முலா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணா போதும், நீங்க மற்ற ரெண்டு ஃபார்முலா சிமிலர்லின்னு போட்டு கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? சரி, அதுக்காக இப்போ ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ட்ரையாங்கிள்ஸ் உடைய ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி கொடுத்திருக்கோம். அதனுடைய ஆப்போசைட் ஸ்மால் லெட்டர் ஏபிசி அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை ப்ரூவ் பண்ண போறோம் பாருங்க. என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா வந்து கவனிப்பா. இப்போ நான் வெர்டெக்ஸ் ஏ இருக்கு இல்லையா, அந்த வெர்டெக்ஸ் ஏல இருந்து நல்லா கவனிக்கணும். வெர்டெக்ஸ் ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த வெர்டெக்ஸ் ஏல இருந்து பிசிக்கு வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கேன். பிசிக்கு வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கேன்ப்பா. ஸோ பர்பெண்டிகுலர் லைன் இப்படி வரைஞ்சிருக்கேன். இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாத்தீங்கன்னா இது பாருங்க, இந்த ஏடிசி இருக்கு இல்லைங்களா, இந்த ஏடிசி என்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏடிசி வந்து என்ன சொல்லுங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப ஏடிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுத்தீங்கன்னா டிசி வந்து அட்ஜசன்ட் சைடு, ஏடி வந்து ஆப்போசிட் சைடு, ஏசி வந்து ஹைப்போடீனியஸ். ஏசி வந்து என்ன வரும் சொல்லுங்க, ஹைப்போடீனியஸ் அப்படின்னு கிடைக்குமா? அப்ப இதுல இருந்து நம்ம டிசி அட்ஜசன்ட் சைடு என்ன எழுதலாம் சொல்லுங்க, இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் சி, கேபிட்டல் சி, ஹைப்போடீனியஸ் பி என்றதுனால அட்ஜசன்ட் சைடு பி காஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். பி காஸ் சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி ஏடி எப்படி எழுதலாம் சொல்லுங்க, ஆப்போசிட் சைடுன்னு. ஆப்போசிட் சைடுனால இது எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க, பி சைன் சி, பி சைன் சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப பிடி லெங்த் எவ்வளவு சொல்லுங்கப்பா, பி டு சி வந்து நமக்கு ஏன்னு தெரியும், டி டு சி வந்து பி காஸ் சி இருக்குன்னா பி டு டி என்ன பண்ணும், மொத்தமா இந்த பிசியில இருந்து இந்த டிசியை கழிச்சிருங்க. அப்ப பிசி எவ்வளவு, ஏல இருந்து பி காஸ் சி கழிங்க. அப்ப ஏ மைனஸ் பி காஸ் சி, ஏ மைனஸ் பி காஸ் சி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்ப நாம என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறோம்னா ட்ரையாங்கிள் ஏடிபி எடுங்க. ட்ரையாங்கிள் ஏடிபி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஏடிபி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல ஹைப்போடெனியஸ் வந்து சி, அட்ஜசன்ட் சைடு வந்து பி சைன் சி, ஆப்போசிட் சைடு வந்து ஏ மைனஸ் பி காஸ் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ண போறோம். பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ண போறோம் பாருங்க. ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கிற ட்ரையாங்கிள் என்ன சொல்லுங்க, ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்திருக்கோம். அந்த ஏபி ட்ரையாங்கிள் ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு adjacent square b sin c whole square plus opposite square a minus b cos c whole square. So இது hypotenuse, இது adjacent, இது opposite அப்படி எடுத்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஏதாவது ஒன்று adjacent, ஏதாவது ஒன்று opposite போட்டுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ c ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து பாருங்க b sin c whole square எப்படி எழுதிக்கலாம், b ஸ்கொயர் sin ஸ்கொயர் c ன்னு எழுதிக்கலாமா? பிளஸ் இது பாருங்க x minus y whole square ஃபார்முலா. அப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 2xy அப்படின்னு எழுதணும். அப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் சி, கரெக்டுங்களா, மைனஸ் 2ab காஸ் சி, 2ab காஸ் சி அப்படின்னு நமக்கு வருது. இப்போ பாருங்க, இந்த பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சியும் இந்த பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் சியும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க, பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சி, பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் சில பி ஸ்கொயர் காமன் எடுத்துடலாம் இல்லையா? அப்போ பி ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க, சைன் ஸ்கொயர் சி பிளஸ் காஸ் ஸ்கொயர் சி வந்து நமக்கு 1 வந்துடும். அப்போ வந்து அதை மட்டும் நம்ம தனியாக எழுதிக்கலாமா? அப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சி பிளஸ் காஸ் ஸ்கொயர் சி அது எழுதிட்டோம். அடுத்து பிளஸ் ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு, மைனஸ் 2ab காஸ் சி அப்படின்னு நமக்கு இருக்கு. கரெக்டுங்களா? 2ab காஸ் சின்னு இருக்கு.
இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த sin ஸ்கொயர் c plus cos ஸ்கொயர் c 1ன்னு போட்டுருங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க, உங்களுக்கு இங்க c ஸ்கொயர் தானே பாருங்க, இது ஸ்மால் லெட்டர் c. அப்போ c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ab cos c அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ 2ab cos c லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு c ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு வந்துருங்கப்பா. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, கவனிங்கப்பா. இப்போ என்ன பண்ணிருக்குன்னா 2ab cos c லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 2ab cos c is equal to இந்த c ஸ்கொயர் எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வருது பாருங்க, b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். சரிங்களா? b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ cos c இங்க வச்சுட்டு 2ab அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ cos c is equal to b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைட் பை 2ab அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன வந்திருக்கு பாருங்க, இங்க cos c இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ வெர்டெக்ஸ் a ல இருந்து பர்பெண்டிகுலர் லைன் போட்டு இப்படி பண்ணா cos c ஈக்குவல் டு b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பை 2ab வருது. இதே மாதிரி வெர்டெக்ஸ் b ல இருந்து இப்படி பர்பெண்டிகுலர் லைன் போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த ஃபார்முலாஸும் கிடைச்சிரும். சரிங்களா? சிமிலர்லின்னு போட்டு cos a ஈக்குவல் டு b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இங்க என்ன பண்ணலாம், சிமிலர்லின்னு போட்டுங்க. போட்டுட்டு cos a is equal to b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை 2bc எழுதிக்கிங்க. அதே மாதிரி cos b is equal to c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை 2ca அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு முக்கியம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூஃப் விட இந்த ஃபார்முலாஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் கொசைன்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு முறை சொல்லிடலாமா? cos a என்ன சொல்லுங்க, b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை 2bc. cos b வந்து c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ca. அடுத்து cos c வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பை 2ab அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து கொசைன் லா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கொசைன் லா இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம் பாருங்க. ப்ராப்ளம் 1. If a minus b whole square, ஸ்மால் லெட்டர்ல எழுதுறதெல்லாம் சைடு ஆஃப் a, சைடு லெங்த் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படி எடுத்துங்க. கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறதெல்லாம் ஆங்கிள். ஸ்மால் a minus b whole square into cos square into c by 2, cos square c by 2 plus a plus b whole square, sin square c by 2 is equal to c power x. Find x ன்னு சொல்லியாச்சு. இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, செகண்ட் ஆப்ஷன் 1/2, தேர்ட் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் √2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க சால்வ் பண்ணி சொல்லுங்கப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் போயிடலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியுமா பாருங்க, கவனிங்கப்பா. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab, அதாவது இந்த a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். இந்த a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன் இன்டு cos ஸ்கொயர் c by 2 அப்படின்னு எழுதிட்டோம். பிளஸ் அதே மாதிரி a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab கரெக்டுங்களா அப்படின்னு எழுதிட்டு sin ஸ்கொயர் c by 2ன்னு எழுதிட்டோம். சரிங்களா? இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிப்போம். இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இங்க என்ன இருக்கு சொல்லுங்க. இங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தனியா எழுதிக்கலாம் பாருங்க. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மட்டும் தனியா எழுதணும்னா என்ன ஆயிரும், வந்து cos ஸ்கொயர் c by 2ன்னு வரும். அதே மாதிரி இங்க sin ஸ்கொயர் c by 2ன்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இந்த -2ab இருக்குல்ல, இதை போட்டு எழுதணும்னா அப்போ -2ab cos ஸ்கொயர் c by 2, அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் into cos ஸ்கொயர் c by 2, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் into sin ஸ்கொயர் c by 2 போட்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் காமன் எடுத்துட்டேன். அடுத்து -2ab cos ஸ்கொயர் c by 2 இருக்கு இல்லைங்களா? அடுத்து இந்த பிளஸ் 2ab cos sin ஸ்கொயர் c by 2 இருக்கு, அது இருக்கு. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா sin ஸ்கொயர் டா பிளஸ் cos ஸ்கொயர் டா 1, அப்ப இது 1ன்னு வந்துருது. அப்ப என்ன வருது பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. இங்க 2ab காமனா வெளியே எடுத்துருங்கப்பா. இங்கேயும் இங்கே 2ab காமனா வெளியே எடுத்துருங்க. அப்போ பிளஸ் 2ab வெளியே காமனா எடுத்தீங்கன்னா, பிளஸ் 2ab வந்து வெளியே காமனா எடுத்தா என்ன ஆகும்னா, இங்க sin ஸ்கொயர் c by 2, இது மைனஸ் cos ஸ்கொயர் c by 2. அப்போ sin ஸ்கொயர் c by 2 மைனஸ் cos ஸ்கொயர் c by 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா வந்து என்ன பாத்தீங்கன்னா -2 cos தீட்டா
மைனஸ் காஸ் 2 தீட்டா அப்படின்னு வரும். அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் 2 தீட்டா அப்படின்னு ஃபார்முலா இருக்கும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும் மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இந்த பிளேஸ்ல நம்ம மைனஸ் காஸ் 2 தீட்டா பண்ணும். தீட்டா வந்து c/2 தானே இருக்கு. அப்போ 2 × c/2 போட்டோம்னா c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, இது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இங்க என்ன போட போறோம்னு சொல்லுங்க, மைனஸ் காஸ் 2 தீட்டா. அப்போ மைனஸ் வந்துடும். இந்த 2ab இருக்கு, காஸ் 2 தீட்டான்னு எழுதும்போது 2 × c/2 2 கேன்சல் ஆயிட்டு காஸ் c அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அது அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் c அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்றீங்கன்னா அது a ஸ்கொயர் எழுதிங்க பிளஸ் b ஸ்கொயர் எழுதிக்கிங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க உங்களுக்கு? காஸ் c இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை 2ab அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2ab கொண்டு வந்துருங்க. அப்போ 2ab cos c 2ab cos c is equal to a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் வருதா? ஸோ கொசைன் லா யூஸ் பண்ணி 2ab cos c equal to a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2ab cos c பிளேஸ்ல நம்ம என்ன போட போறோம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் போட போறோம். ஸோ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இந்த மைனஸ் உள்ள வந்துச்சுன்னா பிளஸ் c ஸ்கொயர் வந்துருதா? இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணிடலாம் பாருப்பா. a ஸ்கொயர் b ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு. அப்போ c ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு நமக்கு. ஸோ அப்போ c ஸ்கொயர் மட்டும் தானே இருக்கு. ஸோ c ஸ்கொயர். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க c பவர் x கொடுத்துருக்காங்க, இங்க c ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு x பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, இங்க x பிளேஸ்ல 2 தானே இருக்கு. ஸோ அப்படின்னா 2. ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம் பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 3, சாரி ப்ராப்ளம் நம்பர் 2. ப்ராப்ளம் நம்பர் 2. In triangle ABC, if a plus b plus c, side length a plus b plus c into side length a minus b plus c is equal to 3ac. ஒரு triangle இருக்கு, அந்த triangleல இந்த condition கொடுத்தாச்சு. Then find angle b. Then find angle b. Then find angle b. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் b கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் b. இப்போ ஆப்ஷன்ஸ் தரேன் பாருங்க. ஆங்கிள் b க்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் தருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து π/2, செகண்ட் ஆப்ஷன் π/4, தேர்ட் ஆப்ஷன் வந்து π/6, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நமக்கு π/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணணும். இப்போ வந்து சால்வ் பண்ணுவோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a plus b plus c equal to into a minus b plus c equal to 3ac அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதுறோம் பாருங்க சொல்யூஷன். இப்போ a plus c plus b அப்படின்னு எழுதிக்கிங்க. a plus b plus c. அடுத்து இது எப்படி எழுதுறீங்க, a plus c minus b அப்படின்னு எழுதிக்கிங்க. இப்போ இது பாருங்க x plus y, இது x minus y. ஸோ x plus y into x minus y என்ன வரும்னு சொல்லுங்க, x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். அந்த ஃபார்முலால இருக்கு. அப்போ என்ன வரும் சொல்லுங்க, இது a plus c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அந்த ஃபார்மேட்ல வந்துருச்சு. இந்த ஃபார்முலா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கோம். ஆக்சுவலா this is equal என்ன சொல்லுங்க, 3ac. this is equal to 3ac அப்படின்னு நமக்கு இருக்கு. this is equal to 3ac ன்னு இருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நல்லா கவனிங்க. இப்போ a plus c ஹோல் ஸ்கொயர் தானே இருக்கு, இது எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும் பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ac இது வந்து மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3ac அப்படின்னு நமக்கு இருக்கு. இஸ் ஈக்குவல் டு 3ac ன்னு இருக்கு. இப்போ இங்க 2ac இங்க 3ac கேன்சல் பண்ணா என்ன இருக்கும், ac ன்னு இருக்கும். புரியுதுங்களா? அப்ப a ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ac அப்படின்னு கிடைச்சிருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு ac ன்னு கிடைச்சிருக்கு. நம்ம கொசைன் லால ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுப்போம். கொசைன் லால என்ன ஃபார்முலா பாருங்க, இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பாருங்க, 2ac cos b, அதாவது 2ac cos b is equal to என்ன சொல்லுங்கப்பா, a ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை, அதான் டிவைட் பை இல்ல இங்க 2ac ன்னு வந்துருச்சு. இது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஃபார்முலா தெரியுது இல்லையா? சோ இப்போ இந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க, cos b is equal to a ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை 2ac தானப்பா. இதுதான் வந்து என்ன சொல்லுங்க, கொசைன் லா ஃபார்முலா. அப்போ கொசைன் லா ஃபார்முலா கொண்டு வர போறேன். நமக்கு ஆங்கிள் b தானே வேணும். அதனால ஆங்கிள் b கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா cos b ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.
cos b is equal to a square plus c square minus b square by 2ac ன்னு இருக்கு. இப்போ a square plus c square minus b square க்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, a square plus b square minus a square plus c square minus b square ac தான கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிரலாம், ac சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப ac divided by 2ac. சோ ac ac கேன்சல் ஆயிருச்சு. அதுல இருந்து cos b equal என்ன வந்திருக்கு சொல்லுங்கப்பா, cos b is equal to 1/2 ன்னு வந்திருக்கு. cos θ equal to 1/2 னா θ என்ன வரும்னு சொல்லுங்க, θ வந்து 60 டிகிரி. 60 டிகிரி ரேடியன்ல மாத்துனா π/3. சோ ஆங்கிள் வந்து நமக்கு என்ன வருதுன்னா π/3. சோ இந்த क्वेश्चन கரெக்ட்டான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட்டான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட்டான ஆன்சரா வந்திருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 3. ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்கலாம். If a is equal to √3, b is equal to 1/2 into square root of 6 plus square root of 2 and c is equal to √2, c equal to √2, then find angle a, then find angle a, then find angle a. angle a வந்து கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து π/3, செகண்ட் ஆங்கிள் வந்து 2π/3, தேர்ட் ஆங்கிள் வந்து நமக்கு π/6, ஃபோர்த் ஆங்கிள் π/2. சோ சைடு லெங்த்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. 3 ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். அந்த 3 சைட்ஸோட லெங்த் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஆங்கிள் a கண்டுபிடிக்கணும். அது ஆக்சுவலா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா வந்து 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். அந்த 3 சைட்ஸும் 3 ஆங்கிள்ஸும் கண்டுபிடிக்கிறது தான் சால்விங் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். சொல்யூஷன் ஆஃப் தி ட்ரையாங்கிள் சொல்றோம். அப்போ சால்வ் பண்றதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு அட்லீஸ்ட் ஒரு 3 சைடு இருந்தா ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 2 ஆங்கிள் ஒரு சைடு இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணிடலாம். இப்போ 3 சைட்ஸ் கொடுத்ததுனால நம்ம ஆங்கிள்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு கொசைன் லா என்ன ஃபார்முலா சொல்லுங்க. டைரக்டா ஆங்கிள் ஏ கேட்டாங்க இல்லையா, அதனால டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், கொசைன் லாக்கு போயிடலாம். கொசைன் லா என்ன சொல்லுங்க, cos a is equal to b square plus c square minus a square divided by 2bc. அவ்வளவுதான். இப்போ டைரக்டா இந்த சைட்ஸ், அதாவது எப்பயாவது உங்களுக்கு 3 சைட்ஸ் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்டாங்கன்னா கொசைன் லா போயிடணும். ஏன்னா கொசைன் லா தான் பாருங்க ஆங்கிளுக்கும் சைட்ஸுக்கும் ரிலேஷன் இருக்கு. அதனால வந்து எப்பவுமே 3 சைட்ஸ் கொடுத்து ஆங்கிள் கேட்டாங்கன்னா ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள்ஸ் கேட்டாங்கன்னா கொசைன் லாக்கு போயிருங்க. இப்போ இந்த 3 சைட்ஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ b ஸ்கொயர் அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க. b ஸ்கொயர் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணுப்பா. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, உங்களுக்கு 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4, √6 plus √2 ஹோல் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, √6 ஸ்கொயர் பண்ணா 6, √2 ஸ்கொயர் பண்ணா 2 வரும். சோ 6 plus 2 அப்படியே 8 ன்னு போட்டுங்க. பிளஸ் 2ab ன்னு போட்டுங்க. அப்ப 2 into √6 into √2. √6 எப்படி எழுதலாம், √2 into √3 எழுதலாம் இல்லையா. ஒரு √2வும் ஒரு √2வும் சேர்ந்து 2 ன்னு வந்துட்டு 4 ன்னு வந்துரும். அப்ப √3. இது புரிஞ்சுங்களா? இதை மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி வரும்னா, இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணி எழுதும் போது என்ன வருது பாருங்க, √6 ஸ்கொயர் வந்து 6, √2 ஸ்கொயர் வந்து 2 பிளஸ் 2 into √6 into √2 அப்படி எழுதுவோம் இல்லையா. அப்படி எழுதுறத நம்ம இப்படி சிம்பிளை பண்ணி எழுதிட்டோம். பிளஸ் சி ஸ்கொயர், சி எவ்வளவு √2 கூட தானே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதை ஸ்கொயர் பண்ணி எழுதுனா 2 வருது. மைனஸ் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் எவ்வளவு சொல்லுங்க, ஏ √3 வரதுனால ஸ்கொயர் பண்ணா 3 வருது. டிவைடட் பை போட்டு 2bcன்னு போட்டுங்கப்பா. 2bcன்னு போட்டுக்கணும். அப்ப 2bc போடும்போது 2bc 2 into b into c போடும்போது 2 கேன்சல் ஆயிருதா. அப்ப என்ன வருது பாருங்க, √6 plus √2 into √2. சோ √6 plus √2 into √2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சோ இந்த √2 உள்ள கொண்டு போனீங்கன்னா √2 into √6 வந்து √12, இது √2 into √2 வந்து √4 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம் பாருங்க. இந்த 4 உள்ள கொண்டு போனோம்னா, இந்த 4 உள்ள கொண்டு போனா என்ன ஆயிரும் பாருங்க, 8/4 வந்து 2 ன்னு கிடைக்கும். 8/4 வந்து என்ன வருதுப்பா, 2 ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? இந்த 4 கேன்சல் ஆயிருது. இது என்ன வருது சொல்லுங்க, √3 அப்படின்னு இருக்கு. இங்க பிளஸ் 2 ன்னு இருக்கு. இது ஒரு மைனஸ் √3 ன்னு இருக்கு. டிவைட் பை நம்ம எழுதுறோம் பாருங்க, √12 பிளஸ் இந்த √2 into √2 √4 எப்படின்னா எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. √4 2 ன்னு கூட எழுதிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இந்த 2 இது வந்து இங்க 3 √3 கிடையாதுப்பா. இங்க என்ன இருக்கு, 3 ன்னு இருக்கு. இது வந்து 3 தானே, அப்ப இங்க 3 ன்னு போடும். சோ இங்க வந்து 3 ன்னு போட்டுங்க. சரிங்களா? இப்போ நம்ம எழுதலாம் பாருங்க, இந்த 2 plus 2 4, 4ல 3 போச்சுன்னா 1 பிளஸ் இங்க என்ன இருக்கு சொல்லுங்க, √3 ன்னு இருக்கு. சோ இது √3 ன்னு எழுதியாச்சு. டிவைட் பை இங்க √12, இங்க √4. √12ல √4 வெளிய எடுக்கலாம். இது √4ல √4 வெளிய எடுக்கலாம். √4 வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும், 2 ன்னு கிடைக்கும். இன்டு இங்க √12ல √4 வெளிய எடுத்தோம்னா √3 into √4 தானே இது.
அப்போ √3 இங்க வந்து √1 அப்படின்னு இருக்கு. இது 1 ஏன்னா √4 வெளியே எடுத்தாச்சு. இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 + √3 1 + √3 கேன்சல் ஆயிருச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன வருது பாருங்க. cos A is equal to இது 1/2 தானே இருக்கு. ஸோ 1/2 cos A equal to 1/2 னா A equal to என்ன வரும்னு சொல்லுங்க. 60 டிகிரி. ஸோ 5/3 60 டிகிரி வந்து 5/3ன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In the angles A, B, C of a triangle are in AP arithmetic progression and sides small letter ABC sides ABC are in GP geometric progression, then A square comma B square comma C square are in dash options வந்து first option AP, second option GP, third option HP, fourth option AGP. அதாவது ஆங்கிள் ABC வந்து ட்ரையாங்கிள்ல வந்து AP அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருந்து சைட்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இருந்தா A ஸ்கொயர் கமா B ஸ்கொயர் கமா C ஸ்கொயர் எதுல இருக்கும்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குமா, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குமா, ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குமா, இல்லைன்னா அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் பாருங்க. சொல்யூஷன் இது எப்படி சொல்யூஷன் பார்க்கலாம் பாருங்க. உங்களுக்கு வந்து ஏபிசி வந்து ஏபிசிஆர் என்ன சொல்லியிருக்காங்க? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. அப்படின்னா B is equal to A plus C/2 அப்படி தானப்பா அது. அப்போ 2B is equal என்ன வரும் சொல்லுங்க? A plus C அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இது ஒண்ணு புரிஞ்சிருக்கு. அப்போ 2B equal என்ன வந்திருக்கு சொல்லுங்கப்பா? A plus C அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கவனிங்க. இப்போ A plus C வந்து நல்ல கவனிங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா A plus C plus B 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா நமக்கு ஆங்கிள் எவ்வளவு வரும் சொல்லுங்க? 180 டிகிரி வரும். இங்க A plus C எவ்வளவு? 2B தானே இருக்கு. அப்ப A plus C பிளேஸ்ல 2B போட்டுங்க. அப்ப 2B plus B is equal to 180 டிகிரி. So 2B plus B வந்து 3B equal to 180 டிகிரி. இதுல இருந்து B equal to என்ன வந்திருக்கு பாருங்க? π/3. ஆங்கிள் B வந்து நமக்கு π/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். இதுலயே பாருங்க, கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து இது இப்படி முடிஞ்சாச்சு. இது வந்து என்னது? கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C ஆங்கிள்ஸ் வந்து ஏபின்னு சொன்னதுனால இப்படி எழுதிட்டோம். இப்போ ஸ்மால் லெட்டர் ABC வந்து GP தானே சொல்லியிருக்காங்க, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் லெட்டர் ABC வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? B மிடில் டர்ம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். இது தானே ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல வரும். அப்போ B ஸ்கொயர் ஈக்குவல் டு A இன்டு C வரும். நமக்கு ஆல்ரெடி cos B என்ன தெரியும் சொல்லுங்க? cos B ஈக்குவல் டு அது cos 60 தானே, π/3 60, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து கொசைன் லால இருந்து நம்ம cos B க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? கொசைன் லால இருந்து cos B க்கு என்ன ஃபார்முலா? C ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் டிவைட் பை 2CA அப்படின்னு வருது. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா cos B க்கு வந்து 1/2 போடுங்க. அப்போ cos B வந்து நம்ம 1/2 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் டிவைட் பை 2CA ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க? C ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வந்திருக்கு? CA இஸ் ஈக்குவல் டு CA அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா அது? சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, B ஸ்கொயர் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க? CA ன்னு சொல்லியிருக்காங்க. B ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்காங்க? CA ன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து நமக்கு CA இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு வந்திருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் பாருங்க, இதுல இருந்து வந்து என்ன வருது பாருங்க நமக்கு 2B ஸ்கொயர். CA பிளேஸ்ல B ஸ்கொயர் போட்டுக்கலாமா? எங்க இருக்கு? CA பிளேஸ்ல B ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? CA பிளேஸ்ல B ஸ்கொயர் போட்டுங்க. அப்ப B ஸ்கொயர் ஈக்குவல் டு C ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர். இந்த மைனஸ் B ஸ்கொயர் எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க? பிளஸ் B ஸ்கொயர்னு வந்துரும். அப்போ B ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் 2B ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர். அப்போ வந்து 2B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர் இருக்குன்னா B ஸ்கொயர் ஈக்குவல் எப்படி எழுதலாம்? A ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர் பை 2 தானே எழுதலாம். அப்போ A ஸ்கொயரையும் C ஸ்கொயரையும் ஆட் பண்ணி பை 2 போட்டா B ஸ்கொயர் வருதுன்னா அப்போ A ஸ்கொயர் காமா B ஸ்கொயர் காமா C ஸ்கொயர் எதுல இருக்கணும்? AP ல தானே இருக்கணும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல தானே இருக்கணும். அப்போ A ஸ்கொயர் காமா B ஸ்கொயர் காமா C ஸ்கொயர் ஆர் இன்
அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த சம் ஒரே ஒரு சம், லாஸ்ட் சம் பார்த்துடலாம் பாருங்க. இன் ட்ரையாங்கிள், if in a triangle ABC, if in a triangle ABC, angle C equal to 60 degree, angle C equal to 60 degree, then 1 by A plus B plus 1 by B plus C is equal to X divided by A plus B plus C. Find X. Find X. X கண்டுபிடிக்கணும். First option 1, second option 2, third option 3, fourth option 4. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஆங்கிள் ABC இருக்கு, அதனுடைய ஆங்கிள் C வந்து 60 டிகிரின்னு இருக்கு. ட்ரையாங்கிள் ABC, அதோட ஆங்கிள் C வந்து 60 டிகிரி இருக்கு. ஸ்மால் லெட்டர் ABC எல்லாம் என்னது, சைடு லெங்த்ஸ் வரும். அப்போ 1 by A plus B plus 1 by B plus C equal to X by A plus B plus C ன்னு கொடுத்துருக்கோம். So what is the value of X? What is the value of X கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க சொல்யூஷன் போயிடலாம். இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. நமக்கு கொசைன் லா தெரியும் இல்லைங்களா? பை யூசிங் கொசைன் லா, பை யூசிங் கொசைன் லா, கொசைன் லா யூஸ் பண்ணிக்கோங்க. பை யூசிங் கொசைன் லா என்ன வருது பாருங்க. சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab cos c. இதுதான் வந்து பை யூசிங் கொசைன் லா நமக்கு ஃபார்முலா தெரியுது. சி எவ்வளவு கொடுத்தாங்க, 60 டிகிரி. அப்போ cos 60 டிகிரி எவ்வளவு வரும்? cos 60 டிகிரி வந்து 1/2 தானே. cos 60 டிகிரி வந்து 1/2 வருது. அப்போ என்ன பண்ணலாம், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் minus 2ab into cos c 1/2 போட்டோம்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். so that c square equal to a square plus b square minus ab அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம வந்து இதை சிம்பிளை பண்ணலாம். இதை வந்து சிம்பிளை பண்ணீங்கன்னா c square plus equal to a square plus b square minus ab ன்னு வந்திருக்குல்லப்பா. இதை வந்து நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா வந்து ஆன்சர் வந்து 1 by a plus b plus 1 by b plus c is equal to 3 by a plus bc, b plus c அப்படின்னு வந்திருக்கும், இப்படின்னு வந்திருக்கும். ஸோ அது எப்படி வரும்ன்றதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க, கவனிங்கப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 by a plus b plus 1 by b plus c minus 3 by a plus b plus c அப்படின்னு நம்ம எடுத்து கண்டுபிடிப்போம். இது ஈக்குவல் டு 0 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா 1 by a plus b plus 1 by b plus c minus 3 by a plus b plus c, சாரி இங்க வந்து என்ன வரணும் சொல்லுங்க, b plus c அப்படின்னு வரணும். ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணோம்னா அப்ப இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா x வேல்யூ 3 ன்னு வந்துரும் இல்லையா? சோ இந்த வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு பார்க்கலாம் பாருங்க. இப்போ this is equal to இந்த வேல்யூ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். this is equal என்ன வரும்னா இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், LCM எடுங்க. இது LCM எடுங்க. LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, b plus c into a plus b plus c, LCM கரெக்டா எடுக்கணும்ப்பா, plus a plus c into a plus b plus c, a plus b plus c, சரிங்களா, minus 3a plus b into b plus c. LCM எடுத்தாச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு? LCM எடுத்துட்டோம். டிவைடட் பை என்ன வரும் சொல்லுங்க, a plus b into b plus c into a plus b plus c அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நீங்க சிம்பிளை பண்ணுங்க. இப்போ இதை வந்து சிம்பிளை பண்ணணும். நம்ம இதை சிம்பிளை பண்ணா என்ன வருது பாருங்க உங்களுக்கு, இதை சிம்பிளை பண்ணா இந்த மாதிரி வருதா பாருங்க உங்களுக்கு, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா நியூமரேட்டரை சிம்பிளை பண்ணா இந்த மாதிரி கிடைச்சிருக்கும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab இன்ட்டு மைனஸ் c ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதாவது நியூமரேட்டரை வந்து சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூமரேட்டரை சிம்பிளை பண்ணா இந்த நியூமரேட்டரை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ டிவைடட் பை போட்டு இந்த வேல்யூ போட்டுக்க வேண்டியது, இந்த வேல்யூ a plus b into b plus c into c plus c அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பாருங்க இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab என்ன கொடுத்துருக்காங்க, c ஸ்கொயர் தானே. அப்போ இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க, இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, இது c ஸ்கொயர் இதுவும் c ஸ்கொயர். அப்ப c ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் 0 தானே வருது, இது c ஸ்கொயர் வருது மைனஸ் c ஸ்கொயர், டினாமினேட்டர் இருக்கட்டும். இப்போ இது என்ன வருது, 0 தானே வருது. அப்ப this is equal to 0 ன்னு வந்துருச்சு. அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் 1 by a plus b plus 1 by b plus c is equal to இது இங்க இது 0 தானே வந்துச்சு, is equal to இப்படி கொண்டு இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 3 by abc, a plus b plus c வந்திருக்கு.
ஸோ தட் இப்போ என்ன சொல்லிடலாம் நம்ம எக்ஸ் பிளேஸ்ல என்ன வந்திருக்குன்னா 3 வந்திருக்கு. ஸோ தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ தட் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு.